வியூவர்ஸ் ஃபைனலாக மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ரெண்டு பேருமே செம்ம டயர்டாக இருக்கும். இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்தோம்னா பார்த்தோன்னா நம்ம வர வைக்கிறதுக்கு எல்லா கடையும் ஜிகர் தண்டா கடை இருக்குது. இங்கே ஒரு கடை, அங்கே ஒரு கடை கண்டினியூஸாக இருக்குது. ஸோ மதுரையிலேருந்து நம்ம வந்து இந்த பஸ் தான். இந்த பஸ் வந்து காமாட்சி அம்மன் கோயில் போகுது. இல்லை, மதுரை மீனாட்சி தானே, 70 BS. இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகுது. மதுரை மல்லி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரே பரபரப்பாக இருக்குது இந்த ஊர். கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போதான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்டெப்பாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆமாம், உள்ளே இருக்கு. சரி, எங்கே வச்சுக்கிறேன், அங்கே சாப்பிடலாமா? இதில் 35, ரெண்டு ஒன்று தான், 35 ரூபாய் சாப்பிடலாம். ஸ்பெஷலாக 35 ரூபாய்க்கு. ஸ்பெஷல் 35 ரூபாய். இது கொடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டா. ஸோ அக்கா சூப்பராக 35 ரூபா ஜிகர் தண்டா கொடுத்துட்டாங்க. நான் இங்கே தம்பி குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னொன்று சொல்லவா? இன்னொன்று கொடுத்துருங்கக்கா. நல்லா இருக்கா? நான் வீடியோ எடு. கமெண்ட்ஸ் ஏதாவது? நல்லா இருக்கு. நைஸ். நைஸ், சூப்பரா இருக்கு. இது மடிப்பாக்கம் லோகேஷ். மடிப்பாக்கம் லோகேஷ் ஒரு சேனல். சென்னை. ஆமா, சென்னை. ஆமா, மடிப்பாக்கம் தெரியும். சூப்பர். மடிப்பாக்கத்துல இருந்து அக்கா இருக்கு. வருமே போட்டோவா? அக்காவை கவர் பண்ணிக்கோங்க. ஆமா, ஆமா அக்கா, நம்ம ஏரியா எல்லாமே சொல்றாங்க கரெக்டா. அட்டகாசமா இருக்கு. மாட்டுத்தாவணி MP ஃபேமஸ். MP ஃபேமஸ். MP ஃபேமஸ். சூப்பரா இருக்கு. ஆஃபர் கடை 35 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்து. சூப்பரா இருந்துச்சு. நாங்கக்கா 2 எடுத்து வாங்கக்கா. தேங்க்யூக்கா, சூப்பரா இருந்துச்சு. அங்க ஜிகர் தண்டா 35 ரூபா, நல்லா இருந்தது. இந்த கடை நிறைய இருக்கு. இதுல வந்து இந்த கடை வந்து நீங்க லோட் பண்ணிக்கலாம். MP ஃபேமஸ் ஜிகர் தண்டா 35 ரூபீஸ்க்கு நல்ல ஒரு ஜிகர் தண்டா. அடுத்தது எங்க போலாம்? வாங்க, கோயிலுக்கு போலாம். இதான் வந்து நம்ம கோயிலுக்கு போற பஸ். வாங்க போலாம். மகளிர் இதுல உட்காருவோமா? மதுரையில சூப்பரா ஒரு டவுன் பஸ்ல ஏறி உட்காந்தாச்சு ஜிகர் தண்டா போட்டுட்டு. ஸோ நேராக வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம். மீனாட்சி அம்மன் கோயிலில் போயிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் நைட்டு வந்து சூப்பராக ஒரு நல்ல ஒரு மதுரை ஃபேமஸ் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து தென்காசிக்கு போகிறோம். இதுதான் நம்மளோட பிளான் இன்னைக்கு. உண்மையாக மதுரை வந்து சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஃபுட் சிட்டி தான் நினைக்கிறேன். ஸோ வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பரபரப்பாக இருக்குது. எல்லாருமே வந்து ஏதோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? ஸோ மதுரையில் வந்து என்னென்ன ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நாங்கள் அடுத்த வாட்டி போகும்போது யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு வந்து என்னென்ன பிளான் நீங்க என்ன யோசிச்சு இருக்கீங்க? மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கப்புறம் வெளியே வந்து பவர் ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிடலாம் இருக்கும். ஃபேமஸ் பவர் ஹோட்டல்ல போயிட்டு நான்வெஜ் மீல்ஸ்.
பவர் ரோட்டில் போயிட்டு நான் சூப்பராக கறி கஞ்சி அடிப்போம். நெக்ஸ்ட் வந்து மதுரையில் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். சிக்கன் தண்டை மட்டும் உண்மையாக சிக்கன் தண்டை ஒர்த்து தாங்க, 35 ரூபா. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நிறைய சிக்கன் தண்டை கடை இருக்குது. ஸோ ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். நாங்கள் சாப்பிட்ட கடை உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மக்களும் வந்து இந்த மதுரை மக்கள் வந்து ரொம்பவே ஒரு அன்பாக பழகுறாங்க. அதில் அந்த அக்கா வந்து நம்ம மடிப்பாக்கம் ஏரியா, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட. ஸோ மடிப்பாக்க அக்கா கிட்ட சிக்கன் தண்டை வாங்கி சாப்பிட்டதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லா இருக்கு. நீங்களும் வந்து அடிக்கடி வந்து பஸ்ஸில் போங்க, அதுக்கப்புறம் டவுன் பஸ்ஸில் போங்க, பைக்கில் போங்க, ட்ரெயினில் போங்க, எப்படியாவது போங்க. நான் வந்து பஸ்லயும் போயாச்சு, டவுன் பஸ்லயும் போயாச்சு. நல்லா இருக்கு. டவுன் பஸ்ல வந்து வாக்கிங் செஷன். மதுரை சரியான டெவலப்மெண்ட் ஏரியா தான் போல இருக்கு. நம்ம சென்னையில இருக்க எல்லாமே இங்க இருக்கு. மீனாட்சி அம்மன் கோவில் 2 டிக்கெட். 6 கிலோமீட்டர் தான்டா இங்க இந்த மீனாட்சி அம்மன் கோவில். போர்டு போட்டுருக்கோம். திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முருகர் கோயில்ல அது அதுவும் இங்கதான் இருக்கு. இது 20 ரூபா இருக்குன்னு பாக்குறேன். இந்த 20 ரூபா இருக்கு. கம்மியா தான் இருக்கு நினைக்கிறேன். கம்மியா தான் இருக்கும். ஸோ பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட்டை காட்டுங்க. இல்லை 10 ரூபா இல்லை, 20 ரூபா தான் இருக்கு. ஓகே, 2 கிலோமீட்டர். ஓகே, 10 ரூபா, 40 ரூபா. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா இருக்கு. மதுரைக்கு வந்து நம்ம இப்போ வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். இது ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு கடை மாதிரி இருக்கு. நம்ம ஏரியா பாரிஸ் மாதிரி இருக்கு. 2 பக்கமும் கடைகளா இருக்கு. நேரம் இப்போ கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அடுத்த பிளான் என்னன்னு யோசிப்போம். பார்த்துட்டு இருக்கிறதா வந்து நாளக்கோண சந்தன கடை, ரொம்ப ஃபேமஸான சந்தன கடை. சரி, நம்ம அங்கே போயிட்டு வாங்குவோம். சார் 50 ரூபாய்க்கு சந்தனம் கொடுங்க. தேங்க்யூ சார். கோவில்ல ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு போல. ஸோ கோவில்ல எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா உள்ள வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி உள்ள சாமி அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. போய் பார்ப்போம். கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஹைவேஸ் வெற்றிகரமாக நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் போய் சாமி பார்த்தாச்சு. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஃபோனு, சார்ஜரு, பேட்ரி, அப்புறம் டார்ச் லைட்டு, அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் எதுவுமே வந்து அலோடு கிடையாது. எல்லாத்தையுமே லாக்கரில் வச்சு நம்ப வேண்டியது இருக்கு. ஸோ லாக்கர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தரிசனமே ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஸோ 100 ரூபா டோக்கன் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீ தரிசனம் இருக்கு. ஸோ நீங்கள் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா டோக்கன் போய்க்கலாம், இல்லைனா ஃப்ரீ தரிசனம் போகலாம். ஸோ அது அங்கே டைமிங்கை பொறுத்து. இப்போ வந்து நம்ம கடத்தெருவு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கடத்தெருவில் வந்து நிறைய கடைகள் இருக்கு. ஸோ எல்லா கடையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க. இங்கே வந்து கோயில் நடை திறக்கும் நேரம்லாம் வந்து கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ காலையில் வந்து 6 to 7:30, மதியானம் 10 to 11:30, நண்பகல் 12 மணி,
ஸோ இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே தான் லாக்கர்ஸ் இருக்கு. ஒரு பேக்கு, அப்புறம் வந்து ஃபோனு, செருப்பு எல்லாத்துக்கும் இருக்கு. மெயினாக டார்ச் எடுத்துன்னு வரக்கூடாது. ஆமாம், இதோ அந்த இதில் இருக்க எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. கொடை, ஃபோனு, பவர் பேங்க்கு, சார்ஜரு, பேட்டரி, லேப்டாப், வாட்ச்சு, ப்ளூடூத்து, ஃபோனு, டூல்ஸு, கிராக்கர்ஸு, உட்டி உட்டி கூட அலோடு இல்லை. பேக் எதுவுமே அலோடு இல்லை. சோப்பும் அலோடு இல்லை. ஷாம்பு அலோடு இல்லை. சென்ட் அலோடு இல்லை. எதுவுமே அலோடு இல்லை. பாப்பா லீனா தான் இருக்கிறாங்க. தெற்கு கோபுரம். நெக்ஸ்ட் என்ன பிளானு? பவர் கடை இருக்குன்னு சொல்லி பவர் கடை லொக்கேஷன் போட்டாச்சா? லொக்கேஷன் போட்டாச்சு. நான் நடக்க முடியாது நினைக்கிறேன். ஓகே, ராப்பிடோ போடுவோமா? ராபிடா போட்டுருவோம். எங்க போனது? இது அந்த பவர் ஹோட்டல். பார்த்து பார்த்து பார்த்து. ஐயோ வாங்கிச்சிடாடி. பேக் மாற்றி வரக்கூடாது, வச்சுக்கலாம். போடு. டூ 2262 ஆட்டோ வாச்சு சைலண்டா போறாரு. தெரியல. பார்த்து பவர் ஹோட்டல் கூட்டி போறீங்க. பவர் ஹோட்டல் நல்ல ஹோட்டலாண்ணா அது? ஆ, பவர் ஹோட்டல் வந்தாச்சு. பவர் கடை ஹோட்டல். அப்படிங்கப்பா கூட்டத்தை பாடுறாடி. 100 ரூபாய் செலவு பண்ணி வச்சிருக்கு. இந்த இடத்துக்கு உள்ள உட்காரத்துக்கு இடம் இருக்குமா? இந்த உட்காரத்துக்கு இடம் இருக்குமா தெரியல. எல்லாம் கியூ நிக்கிறாங்களா? கியூடா? கியூவா? வெளியே கியூவா என்னன்னு? சாப்பிட்றது இடம் இருக்கா இல்லையான்னு தெரியலடா. ஒரு போய் கேட்டு வா. உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். வா போய் பார்ப்போம். 2 பேர் தானே. பிடிச்சிக்கோ. இப்போ கேட்குறேன். அண்ணா 2 பேர் உட்காந்து சாப்பிட இடம் இருக்குமா? அதில் அப்படியே கவர் பண்ணு. நான் சொல்லலாம். என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப பரபரப்பா இருக்கு. என்னென்ன டிஷ் ஆர்டர் பண்றதுன்னு தெரியல. அவங்களே ஒரு நல்லதா ஒரு 4 டிஷ் சொல்லி சாப்பிடுவோம். பாயெல்லாம் இருக்கு, நல்லி பாயெல்லாம் இருக்கு. எதுன்னு பார்ப்போம்.
கறி தோசை, பரோட்டா, இட்லி, இடியாப்பம் இருக்குங்க. மட்டன் பிரியாணி இருக்கு. சரி, மட்டன் பிரியாணி எவ்வளோ? மட்டன் அப்புறம் ஒரு மட்டன் பிரியாணி கொடுத்துருங்க. மட்டன் பிரியாணி. பன் பரோட்டா வேணும் உங்களுக்கு? நார்மல் பரோட்டா தாங்க. நார்மலாக இருக்கு. நார்மல் பரோட்டா தான். பரோட்டா வேணுமா இல்லை பரோட்டா வேணும். இது இடியாப்பம். இடியாப்பம் கொடுத்துருங்க. இடியாப்பம் எத்தனை வேணும்? ஒரு இடியாப்பம். பாயா பாயா முடிச்சுட்டா. இடியாப்பம் பாயா எனக்கு வேலைக்கு ஆகாது. சரி, ஒரு செட் இடியாப்பம் சொல்லிக்கலாம். ஒரு செட் இடியாப்பம் கொடுத்துருங்க. 2 இடியாப்பம் வேற. அப்புறம் வேற இது வெங்காய இது நல்லா இருக்கும். வெங்காய கறி, மட்டன் சுக்கா, குடல், ஈரல், தலைக்கறி, நெஞ்சு கறி, வெங்காய கறி நண்டு, வெங்காய சாப்ஸ், வெங்காய கறி கொடுத்துருங்க. வேற எது சைடிஸ் நல்லா இருக்கும்? வேற ஒன்று சஜஷன் சொல்லுவாங்க. நீங்களே மட்டன்ல சென்னையில வந்து ஒரு யூடியூப்ல எடுக்குது. மட்டன்ல எல்லாமே நல்லா இருக்கு. நல்லி சாப்பிடுவீங்களா? நல்லி எவ்வளோ? நல்லி 240 ரூபா. சரி, நல்லி ஒன்று கொடுத்துருங்க. நல்லி 240. நீ சாப்பிடுறியா? நான் சாப்பிடுவேன். உனக்கு வேற என்ன வேணும்? செவரட்டி, ஈரல், தலைக்கறி, நெஞ்சு கறி, மட்டன் சுக்கா, நெஞ்சு கறி, மட்டன் சுக்கா, நெஞ்சு கறி எதனா? மட்டன் சுக்கா, குடல், ஈரல், மட்டன் சுக்கா. சரி மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா ஒன்று கொடுத்துருங்க. அது பரோட்டா அது வேணுமா? பரோட்டா வேணுமா? பரோட்டா வேணாம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன சொல்லிக்கிறேண்ணா? சரி. ரைட். ரைட்டு. மட்டன் பிரியாணி சூப்பர். வடிக்கிட்டாரு சூப்பரா. இதான் நல்லி. ஆரம்பிப்போமா? வரேன் ஒண்ணா வரேன். மட்டன் பிரியாணி, கொடுத்த ஹைப்பு ஒர்க்காக தான் இருக்குது. சரி, சாப்பிட ஆரம்பிக்கலாம். நீங்களும் சாப்பிடுங்க போலாம். சோறுவட்டி சாப்பிடுறியா? சாப்பிட்டேன். நெஞ்சு கறி, செவரொட்டி, நெஞ்சு கறி, சப்ஸு, சுக்கா, வெங்காய கறி, நெஞ்செலும்பு சூப்பு, எல்லாமே முடிச்சாச்சு. எது பிடிச்சிருந்துச்சு? இது ஃபேவரட்டா? விஜய் சொல்ற மாதிரி சூப்பரா சாப்பிட்டாச்சு. ஹோட்டல் வந்து கிளாஸ் பண்ணி வச்சு இது உண்மையே மஸ்ட் ட்ரை தான். இந்த யூடியூபர்ஸ் வந்து சும்மா சொல்ற மாதிரிலாம் இல்லை, உண்மையே சூப்பராக இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. நம்ம இதில் இருந்து மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து ஒரு மட்டச்சத்து 100 ரூபாய் கேட்குறாங்க. ஸோ வந்து வந்தோம். எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸ் தான் இருக்குது. 240, 180. மட்டன் பிரியாணி 240, நல்லி 240, இது 180. நம்ம செவரொட்டி ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் முடிச்சிட்டேன், நீங்களும் போய் முடிங்க. சூப்பராக செஞ்சுருக்காங்க செவரொட்டியை. ரொம்ப ஹெல்த்தி செவரொட்டி, செம்மையாக இருக்கு. என்ன பில்லு? என்னமோ சொன்னீங்க. மட்டன் பிரியாணி, இடியாப்பம், வெங்காய கறி, நல்லி கறி, மட்டன் சிக்கரி, சோறுட்டி, ஆம்லெட் எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஜிபே பண்ணிடலாமா? ஓ ஜிபே இருக்குல்ல? இது சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. அதில் வந்து இந்த நல்லி எலும்பு வந்து அல்டிமேட்டு. ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருந்துச்சுங்க. ஆனால் தான் வந்து நிறைய பேர் இங்கே இவ்வளோ கூட்டம் அழுதுன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டது வந்து நம்ம இதே சென்னையில் சாப்பிட்டதுன்னா கண்டிப்பாக 2500 2500 2800 தாண்டி இருக்கும் கண்டிப்பாக. வந்து எல்லாமே ரீசனபுளாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ மதுரை உண்மையாகவே வந்து ஒரு ஃபுட் சிட்டி தான் போல இருக்குது.
ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மதுரையில் வந்து ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுல மட்டன் ஐட்டமை பிரிச்சு வந்தாங்க. சுவரொட்டி அவ்வளோ அருமையா இருந்துச்சு. சுவரொட்டி அது வந்து அழகா பெப்பர் போட்டு சூப்பராக செஞ்சிருந்தாங்க. பாலா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டதுல? எனக்கு பிடிச்சிருந்துச்சி வெங்காய கறி, நல்லா இருந்தது வெங்காய கறி. அவன் சிக்கன் ஃப்ளேவர், அதனால வந்து வெங்காய கறி சொல்லியிருப்பான். இது மட்டன் பிரியாணி எப்படி இருந்துச்சு? மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, ஜீரா சம்பா சைடில். இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. நான் எந்த இதுக்கும் ப்ரொமோஷன் பண்ணதில்லை. ஆனால் இது வந்து உண்மையாக மஸ்ட் ட்ரை தான். நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா ஒர்த்து தான் இங்கே வந்து சாப்பிட்றது. ஆனால் என்ன கூட்டம், பயங்கர கூட்டமாக இருக்கும். டீ பவர் கடை. ஆமாம், டீ பவர் கடை. நம்ம இது கூகுள் மேப்லாம் வருது. ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட வந்துக்கலாம். நம்ம ரேபிடோலையும் இருக்குது. நான் ரேபிடோ போட்டு தான் வந்தேன். ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு வந்து நடக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி வாக். ஸோ வந்து போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து பஸ்ஸு வந்து நைட்டு 1:30 மணி தான் தென்காசி பஸ்ஸு. ஸோ வந்து அதற்கு என்ன பண்ணலாம்னு தெரியாமன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கோம். உனக்கு எதனா பிளான் இருக்கா? அவனுக்கு எதுவும் பிளான் இல்லை. ஆனால் திருப்திகரமாக சாப்பிட்டாச்சு. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா இந்த மாதிரி திருப்திகரமாக இருக்கணும். அதாவது வந்து இந்த ரொம்பவே வந்து ப்ரைஸ் அதிகமாக கொடுத்துட்டு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக கொடுக்குறது, அப்புறம் குவான்டிட்டி அதிகமாக கொடுத்துட்டு குவாலிட்டி கம்மியாக கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் அந்த மாதிரி ஹோட்டலில் நிறைய சாப்பிட்டு டிசப்பாயிண்ட் ஆகிட்டே இருக்கேன். ஆனால் இது வந்து நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். குவான்டிட்டியும் சூப்பராக இருக்குது. நல்ல ஹோட்டல் தாங்க. அடுத்தது போவோம். சரி, நீங்கள் இந்த மாதிரி வந்து மதுரையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்னோட பிளான் வந்து எந்த ஊர் போகலான்றதும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஒன்றா இனிமேல் வந்து பிளான் பண்ணுவோம். ஹை வியூவர்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம மதுரைக்கு பாய் சொல்லலாம். ஸோ மதுரை ஜங்ஷன் உங்களுக்கு தெரியுதா? மதுரை ஜங்ஷனுக்கு பாய் சொல்லிடலாம். இங்கே வந்து நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி ட்ரெயின் வந்து 1:30 மணி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறது தெரியல. வெயிட்டிங் லாட்ஜில் கொண்டா வெயிட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்மில் வந்து பெட்ஷீட் போட்டு கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணலான் இருக்கோம். எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. ஸோ பாலகுமார் வந்து இங்கே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணான், மதுரை சந்திப்புலேயே. மக்களுக்கு இதை பதிவு பண்ணியாச்சு. சரி, நான் ட்ரெயின் ஏறிட்டு காலையில் வந்து தென்காசி ரீச் ஆகிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? பாய்.